ஒரு நிமிஷம் அமைதியாக கேள். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இப்படி சிந்தித்திருக்கிறாயா? ஏன் எல்லாரும் என்னை மட்டும் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க? நான் நல்லவனா இருக்கேன், ஆனாலும் ஏன் எனக்கு மதிப்பு கிடைக்கல? நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஆனாலும் ஏன் சிலர் என்ன குறைச்சு பேசுறாங்க? 4 பேர் இருக்கிற இடத்துல உன் பேச்சுக்கு மட்டும் மதிப்பில்லாத மாதிரி உணர்ந்திருக்கியா? நீ பேசும்போது யாரும் கவனிக்கல. நீ உதவி செய்தால் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நீ அமைதியாக இருந்தால் பலவீனம் என்று நினைக்கிறார்கள். நீ நல்லவனாக இருந்தால் இவனிடம் எதையும் சொல்லலாம் என்று நடக்கிறார்கள். அப்படியானால் இந்த காணொளி உனக்காகத்தான். முதலில் ஒரு உண்மை: நல்லவனாக இருப்பது தவறல்ல, ஆனால் எல்லையில்லாமல் நல்லவனாக இருப்பதுதான் பிரச்சனை. அமைதியாக இருப்பது தவறல்ல, ஆனால் உன் மரியாதையை யாராவது மிதிக்கும்போது கூட அமைதியாக உடைந்து போவதுதான் பிரச்சனை. உதவி செய்வது தவறல்ல, ஆனால் உன்னை மதிக்காதவர்களுக்காக உன்னை நீயே இழப்பதுதான் பிரச்சனை. இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயங்கள் உன்னை கோபக்காரனாக மாற்ற அல்ல, உன்னை பழிவாங்கும் மனிதனாக மாற்ற அல்ல, உன்னை குளிர்ந்த மனதுடன் தெளிவாக சுயமரியாதையுடன் வாழ கற்றுக் கொடுக்க. நீ கத்த வேண்டாம், நீ பழிவாங்க வேண்டாம், நீ எல்லாருக்கும் உன்னை நிரூபிக்க ஓட வேண்டாம். நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் நிலையிலிருந்து சுயமரியாதையுடன் உயர முதல் படியா கமெண்ட்ல நான் உயர்வேன் சொல்லுங்க. உடனே எதிர்வினை கொடுக்காதே. முதலாவது விஷயம், உடனே எதிர்வினை கொடுக்காதே. யாராவது உன்னை கிண்டல் செய்கிறார்கள், யாராவது உன் உடை, உன் தோற்றம், உன் வேலை, உன் நிலை பற்றி குறை சொல்கிறார்கள், யாராவது கூட்டத்தில் உன்னை தாழ்த்தி பேசுகிறார்கள். அந்த நொடி உன் மனதில் கோபம் வரும், முகம் சூடாகும், உடனே பதில் சொல்ல வேண்டும் போல தோன்றும். ஆனால் அந்த நொடியில்தான் நீ உன்னை காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் சிலர் உண்மையை பேச மாட்டார்கள், அவர்கள் உன் அமைதியை குலைக்க பேசுவார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை உன்னை காயப்படுத்துவது முக்கியமல்ல, நீ எப்படி பதில் செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உடனே கத்தினால் உன் மன அமைதி அவர்களிடம் போய்விடும். நீ உடனே விளக்கம் கொடுத்தால் அவர்கள் உன்னை இன்னும் தூண்டலாம். அதனால் ஒரு சிறிய விதிவை: யாராவது உன்னை கிண்டல் செய்தால் முதலில் 3 நொடிகள் அமைதியாக இரு. 1, 2, 3. அவனை முறைக்க வேண்டாம், அவனை அவமானப்படுத்த வேண்டாம், சண்டை தொடங்க வேண்டாம். அமைதியாக பாரு, மெதுவாக சிரி. பிறகு ஒரு வரியில் முடி. 1, உன் கருத்து புரிகிறது. 2, சரி, நான் கவனித்துக் கொள்கிறேன். 3, இதை பற்றி சண்டை போட விரும்பவில்லை. அதன் பிறகு உன் வேலையை பாரு. இந்த மௌனம் பலவீனமல்ல, இது உன் மனக்கட்டுப்பாடு. கடலில் மேல் அலைகள் சத்தம் போடும், ஆனால் ஆழம் அமைதியாக இருக்கும். நீ அந்த ஆழம் மாதிரி இரு. ஆனா இங்கதான் பெரிய உண்மை இருக்கு. உன்னை தூண்டிபவர் உன் கோபத்தை பார்க்க விரும்புவார். நீ அமைதியாக இருந்தால் அவர் எதிர்பார்த்த நாடகம் அங்கேயே முடிந்துவிடும். 2வது விஷயம், எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்காதே. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. யாராவது ஏன் வரவில்லை என்றால் நாம் உடனே 10 காரணங்கள் சொல்வோம். யாராவது ஏன் இதை செய்யவில்லை என்றால் நாம் நம்மையே குற்றவாளி மாதிரி விளக்க ஆரம்பிப்போம். அது இல்லை, இது நடந்தது, எனக்கு நேரமில்லை, வீட்டில் பிரச்சனை, உடம்பு சரியில்லை. நிறுத்து. உன் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளுக்கும் எல்லாரிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு தெளிவான பதில் போதும். 1, இன்று வர முடியாது. 2, இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. 3, இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பமில்லை. 4, இதை குறித்து இப்போது பேச விரும்பவில்லை. இதில் திமிரில்லை, இதில் சுயமரியாதை இருக்கிறது. உன் நேரம் உன்னுடையது, உன் மன அமைதி உன்னுடையது. உன் முடிவுகளுக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். ஆனால் இதை மரியாதையுடன் செய். கடுமையாக பேச வேண்டாம், கோபமாக பேச வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம். சுருக்கமாக, தெளிவாக, அமைதியாக பேசு. ஒரு வலிமையான மனிதன் அதிகமாக கத்த மாட்டான். அவன் சொல்வதை அளவாகச் சொல்வான். அவன் சொல்லாத இடத்தில் மௌனம் கூட ஒரு பதில். இதை கேட்ட பிறகு நீ உன் வார்த்தைகளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். விளக்கம் கொடுக்காதது தவறில்லை, தேவையில்லாத இடத்தில் உன்னை நிரூபிக்க ஓடுவதுதான் சோர்வு. 3வது, எளிதாக கிடைக்கும் மனிதனாக இருக்காதே. 3வது விஷயம், உன் நேரத்துக்கும் அன்புக்கும் மதிப்பு கொடு. நீ எப்போதும் அனைவருக்கும் உடனே கிடைக்கிறாய் என்றால் சிலர் உன் மதிப்பை உணரமாட்டார்கள். யார் அழைத்தாலும் ஓடி செல்கிறாய், யார் உதவி கேட்டாலும் உன் வேலையை விட்டு செய்கிறாய், யார் தவறு செய்தாலும் அடுத்த நிமிடம் மன்னித்து மீண்டும் பழகுகிறாய். இது நல்ல மனம். ஆனால் எல்லையில்லாத நல்ல மனம் சில நேரங்களில் உன்னை சோர்வடைய செய்யும். உன்னை யாராவது தொடர்ந்து மதிக்காமல் பேசினால் உன் எல்லையை மரியாதையாக வை. அவர்களை திட்ட வேண்டாம், அவர்களை பழிவாங்க வேண்டாம். ஆனால் உன் அணுகலை கொஞ்சம் குறை. உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை.
உன் நேரத்தை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் அன்பை மதிக்காதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உன் மனதை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் தூரம் வைப்பது வெறுப்பல்ல, அது உன்னை நீ காப்பது. ஒரு சிறிய உதாரணம். ஒரு பையன் இருந்தான். யார் கேட்டாலும் உதவி செய்வான். ஆனால் யாரும் அவனை மதிக்கவில்லை. அவன் ஒரு நாள் முடிவு செய்தான், நான் உதவி செய்வேன், ஆனால் என் நேரத்தை மதிக்கும் மனிதர்களுக்குத்தான். அவன் மெதுவாக எல்லை வைத்தான். அவசரமில்லாத அழைப்புகளுக்கு உடனே ஓடவில்லை. தன்னை மதிக்காத இடங்களில் நேரம் செலவிடவில்லை. தன் வளர்ச்சிக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. மற்றவர்கள் மாறியதால் அல்ல, அவன் தன்னை கையாளும் முறை மாறியதால். நினைவில் வை, உன் நேரம் மதிப்புடையது, உன் மனம் மதிப்புடையது, உன் அன்பு மதிப்புடையது. அதை எல்லாரிடமும் சிந்தாதே. 4வது, எல்லாருக்கும் பிடித்த மனிதனாக இருக்க முயற்சி செய்யாதே. இது பலரின் பெரிய சங்கிலி. என்ன, அவர் என்ன நினைப்பார்? இவர் கோபப்படுவாரா? அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வார்களா? நான் இல்லை என்றால் என்னை வெறுப்பார்களா? இந்த பயத்தால்தான் பலர் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் கையில் கொடுத்து விடுகிறார்கள். நீ நல்லவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டாய். நீ நேர்மையாக இருந்தாலும் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீ எல்லை வைத்தாலும் சிலர் அதை கஷ்டமாக எடுத்துக்கொள்வார்கள். அது பரவாயில்லை. உன்னை எல்லாரும் விரும்ப வேண்டும் என்பது இலக்கல்ல, உன்னை நீ மதிக்க வேண்டும் என்பதே இலக்கு. ஒரு இடத்தில் தவறான விஷயம் நடக்கிறது. எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். நீ மட்டும் மரியாதையுடன் சொல்கிறாய், இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. சிலருக்கு நீ பிடிக்காமல் போகலாம், ஆனால் உன் மனசாட்சி உன்னை மதிக்கும். அது போதும். நல்ல பெயருக்காக உன் மதிப்பை விற்காதே. யாரும் கோபப்படக்கூடாது என்பதற்காக உன் குரலை அடைக்காதே. பிறர் மகிழ்ச்சிக்காக உன் மன அமைதியை இழக்காதே. உண்மையான உறவுகள் உன் எல்லையை மதிக்கும். பொய்யான உறவுகள் உன் எல்லையை பார்த்து விலகட்டும். அது இழப்பல்ல, அது உன் வாழ்க்கையில் இடம் சுத்தமாகிறது என்பதற்கான அறிகுறி. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பிடிக்க முயற்சி செய்வதை நிறுத்தும் நாளே உன் உள்ளம் சுதந்திரமடையும். 5வது, தனிமையை பயப்படாதே. பலர் தனிமையை தண்டனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தனிமை ஒரு பயிற்சி. தனியாக இருக்க கற்றுக்கொள்ளாதவன் தவறான கூட்டத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பதிகம். யாராவது பேச வேண்டும் என்பதற்காக தவறான மனிதர்களை பிடித்துக் கொள்வான். யாராவது உடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை சகிப்பான். யாராவது விட்டுப் போய்விடுவார்களோ என்ற பயத்தில் தன் மரியாதையை இழப்பான். அதனால் தனிமையை பழகு. 1. ஒரு நாள் தனியாக தேநீர் குடி. ஒரு நாள் தனியாக நடைபோ. ஒரு நாள் உன்னுடன் நீயே அமைதியாக உட்கார். உன் எண்ணங்களை எழுது. உன் கனவுகளை தெளிவாக்கு. உன் வாழ்க்கையில் யார் அவசியம், யார் பழக்கம் மட்டும் என்று யோசி. தனியாக இருப்பது தோல்வி அல்ல. தனியாக இருந்தாலும் அமைதியாக இருக்க முடிவதுதான் உண்மையான வலிமை. நீ தனிமையை பயப்படாமல் வாழ ஆரம்பித்தால் யாரையும் துரத்த மாட்டாய். யாரிடமும் கெஞ்ச மாட்டாய். யாருடைய அன்பையும் பிச்சை கேட்க மாட்டாய். யாருடைய கவனத்திற்காக உன்னை மாற்ற மாட்டாய். உன்னை நீ மதிக்க ஆரம்பிப்பாய். அதுதான் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம். இந்த உண்மை உங்க மனசை தொட்டிருந்தா இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை உங்களை மீண்டும் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற பழைய பயத்துக்கு இழுக்கும் நாளில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உங்கள் மதிப்பை நினைவு ஊட்டும். இந்த வரி உங்களுக்கு தேவையான ஒருவரை நினைவுபடுத்தி இருந்தா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சில நேரம் ஒரு சரியான வார்த்தை கூட ஒருவரை தன்னையே மீண்டும் மதிக்க வைக்கும். 6. இன்று செய்ய வேண்டிய செயல் விதிகள். இன்று பெரிய மாற்றம் வேண்டாம், ஒரு சிறிய கட்டுப்பாடு போதும். 1. யாராவது தூண்டினால் உடனே பதில் சொல்லாமல் 3 நொடிகள் அமைதியாக இரு. 2. இன்று ஒரு தேவையில்லாத விளக்கத்தை நிறுத்து. 3. உன் நேரத்துக்கு எல்லை வை. 4. எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் நான் என்னை மதிக்கிறேனா என்று கேள். 5. தினமும் 10 நிமிடம் தனியாக அமைதியாக உட்காரு. இந்த 5 செயல்களும் சின்னதாக தோன்றலாம், ஆனால் இவை உன் உள்ளே பெரிய மாற்றத்தை தொடங்கும். உன் வார்த்தை குறையும், உன் தெளிவு அதிகரிக்கும், உன் கோபம் குறையும், உன் எல்லை வலுப்படும். 7. இந்த வாரம் செய்ய வேண்டிய செயல் விதிகள். இந்த வாரம் இந்த 5 விஷயங்களில் ஒன்றை மட்டும் தேர்வு செய். 1. உடனடி எதிர்வினையை நிறுத்து. 2. தேவையில்லாத விளக்கத்தை குறை. 3. உன் நேரத்துக்கு எல்லை வை.
4 எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற பயத்தை கவனி. 5 தினமும் 10 நிமிடம் தனிமை பயிற்சி செய். ஒரே ஒரு மாற்றம் போதும். அந்த மாற்றம் உன் நடையை மாற்றும், உன் பார்வையை மாற்றும், உன் வார்த்தையை மாற்றும், உன் மன அமைதியை மாற்றும். நீ சண்டை போட்டு வலிமையானவர் ஆக வேண்டியதில்லை. நீ கத்தி உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ வழிவாங்கி உயர வேண்டியதில்லை. நீ அமைதியாக, தெளிவாக, எல்லையுடன் வாழ ஆரம்பித்தால் போதும். உன் வாழ்க்கை மெதுவாக மாறும். 8 இந்த மாதம் தொடங்க வேண்டிய சுயமரியாதை பயிற்சி. இந்த மாதம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பயிற்சி கொடு. 1 உன்னை மதிக்காத இடங்களில் செலவிடும் நேரத்தை குறை. 2 உன் வளர்ச்சிக்கு தினமும் 30 நிமிடம் ஒதுக்கு. 3 உன் மன அமைதியை கெடுக்கும் மனிதர்களுக்கு உடனடி அணுகுமுறையை குறை. 4 உனக்கு உண்மையாக மதிப்பு தரும் 3 மனிதர்களுடன் உறவை வளர்த்துக்கொள். 5 உன்னை நீ மதிக்க வைக்கும் ஒரு பழக்கத்தை தொடங்கு. படிப்பு, உடற்பயிற்சி, திறன் வளர்ச்சி, பண சேமிப்பு அல்லது அமைதியான குறிப்பேடு. 30 நாட்கள் கழித்து நீ உலகத்தை மாற்றியிருக்க மாட்டாய், ஆனால் உன்னை கையாளும் முறையை மாற்றியிருப்பாய். அதுவே பெரிய வெற்றி. இனி யாராவது உன்னை மட்டம் தட்டினால் உன் மதிப்பு குறைந்துவிட்டது என்று நினைக்காதே. அவர்கள் உன்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினை. இனி யாராவது உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தால் உன் அமைதியை காப்பாற்று. இனி யாராவது உன் நல்ல மனதை சாதாரணமாக எடுத்தால் உன் எல்லையை வை. இனி யாராவது உன்னை விட்டு விலகினால் உன்னை நீயே விட்டுவிடாதே. நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாளே மற்றவர்களின் பார்வைக்கு அடிமையாக இருந்த வாழ்க்கை முடியும். உன் அமைதி, உன் பலம், உன் எல்லை, உன் பாதுகாப்பு, உன் தனிமை, உன் பயிற்சி, உன் சுயமரியாதை, உன் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு சுயமரியாதையுடன் உயர ஒரு காரணம் கொடுத்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பகுதியில் நான் உயர்வேன் சொல்லுங்கள். எப்போதும் மற்றவர்களுக்காக தன்னை மறந்து வாழும் ஒருவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாழ்க அமைதி, வாழ்க சுயமரியாதை, வாழ்க உன் புதிய தொடக்கம். அடுத்த வீடியோவில் நல்லவனாக இருந்தும் யாராலும் பயன்படுத்தப்படாமல் இருக்க 5 எல்லைகள் பற்றி பார்க்கலாம்.